ஏன் கவலைப்பட போகிறோம்? மீன் நண்டு இறால் எல்லாமே தான் இங்கேயே கிடைக்குமே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாம் நான் சூப்பரான வீடியோன்னு ஒவ்வொரு வீடியோக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு வீடியோவும் நான் எடுக்கும்போது அப்படி தான் நினைப்பேன், இன்றைக்கி செம்மையாக சூப்பராக வரணும் வீடியோ அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அது மாதிரி இன்றைக்கி எடுக்க போகிற வீடியோவும் ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெண்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். அது என்னன்னு தெரியுமா? பூ மாதிரியே இருக்குல்ல, அது பூ கிடையாது, அது வந்து கொக்கு, நாரை. சத்திக்கு ஏதோ ஒரு பறவை செமையா இருக்கு. இங்க பாரு வெண்பா, அங்க பாரு கொக்கு. நான் ரொம்ப நாளா அது பூன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது வந்து ஜிஞ்சா ரோட்ல இந்த மாதிரி போனாலே இருக்கும். நைட் டைம்ல கரெக்டா ஒரு 9 மணிக்கு பிறகு. இங்க பாருங்க, இப்ப பாருங்க இருக்கும். ஏதோ பூ மாதிரியே இருக்கா, எப்படி அடைஞ்சிருக்கு பாருங்க. கொக்கு வந்து ஒரு சிட்டிக்குள்ள எம்மோ. மேபி இதுக்காகவே அந்த மரம் வச்சிருப்பாங்க போல. இதான் ஜிஞ்சா ரோடு. கென்யாவே போலாம். கென்யா ரோடு ஒரு 10 மணி ஆயிட்டாலே அந்த அளவுக்கு ரஷ் இருக்காது. நம்ம ஊரு நைட்டுன்னா ஜேன்னு இருக்கும்ல. பேபி தூங்குதா? அந்த பேபி ஏர்போர்ட்டுக்கெல்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு பிளேஸ் பார்க்குறோம். இதுவும் யுகாண்டாவில் ஒரு இடம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டபி பக்கம் நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சில இடங்களில் ரெசார்ட் அப்படின்னா வந்து ஹோட்டல் மட்டும் இருக்கும். சில இடங்கள் வந்து நம்ம குளிக்கிறது மாதிரி பீச் அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து பீச்செல்லாம் கிடையாது. ஆனால் எப்படி சொல்கிறதுனா, ஒரு நல்ல ரிலாக்ஸாக வந்தோம் அப்படின்னா உட்காந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் பார்க்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது, நான் இது எதுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, தூரத்தில் குட்டி குட்டியாக தெரியுதா, இது வந்து ஃபிஷ் பாண்டு. ஆக்சுவலி இந்த லேக் ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சி அங்கே வந்து வளர்க்குறாங்க. லேக் ஃபிஷ்ஷை வந்து ஃபில்லட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா தோலெல்லாம் உரிச்சிட்டு அந்த மீனை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கான இதுதான் அந்த பிளேஸு. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். லேக் ஃபிஷ்னால் நம்ம ஊர் இந்த குளத்து மீன்லாம் இருக்கும்ல, அந்த டைப்பில் இருக்கும். இங்கே உள்ளவங்க எல்லாருமே அதுதான் ஆக்சுவலி சாப்பிட்றாங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், லேக் விக்டோரியா தான். ஒருத்தவங்க லாஸ்ட் டைம் லேக் விக்டோரியா போட்டிருந்தேன், கேட்டிங்க உப்பு இருக்குமா அதில் அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிடையாது. உப்பு இருந்தால் நாங்கள் ஏன் கவலைப்பட போகிறோம்? மீன் நண்டு இறால் எல்லாமே தான் இங்கேயே கிடைக்குமே. உப்பு கிடையாது இங்கே. உப்பும் கிடையாது. நார்மலாக அந்த ஃபிஷ் வெரைட்டியும் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. இருக்குதான், அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சாப்பிட்றது 2-3 வெரைட்டி தான் இந்த இதில் உள்ள மீன். இதில் வந்து ஒரு ரிலாக்ஸுக்காக வரலாம். இப்போ நம்ம ஊரில் எல்லாம் இருக்கோன்னா நமக்கு இந்த பீச்செல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஆனால் நம்ம ஊர் பீச்சில் எல்லாம் சுண்டல் விற்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இங்கே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் இல்லை, ஃப்ரீ தான். ஒரே ஒரு பிளேஸ் இருக்கும், பெரிய அளவில் பீச்சுன்னு சொல்ல முடியாது. வாங்க நான் கீழே போவோம், அந்த இடத்த பார்ப்போமா. ஹிந்தி பாட்டு இவ்வளோ நேரம் தமிழ் பாட்டு ஒன்றுச்சு. எங்களுக்கு ஒரே ஷாக்கு. நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன். உங்களுக்கு சவுண்டு கேட்காது, ஏன்னா காப்பிரைட் வரும்னு நான் அந்த சவுண்டை கட் பண்ணிட்டேன். இங்கே ஒரே ஹிந்திக்கும் தமிழுக்கும் போட்டு என்னாச்சுன்னா, நாங்கள் உட்காந்துருந்தோம், அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக தமிழ் பாட்டு போட்டாங்க. அப்புறம் ஹிந்தி ஒரு 4 பாட்டு போட்டாங்க. அதோட ஹிந்திக்காரவங்கன்னு அது எப்படி தமிழ் பாட்டு மட்டும் போடுறீங்கன்னு அவங்க போய் இந்த பாட்டு போட சொல்லிட்டாங்க. சும்மா ஃபன்னுக்காக சொன்னேன். ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக ஆஃப்ரிக்கன் சாங் தான் போடுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தமிழ் பாட்டு கேட்கவும். அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஹிந்திக்காரவங்க இருந்தாங்க, அவங்க போயிட்டு அப்புறம் ஹிந்தி சாங் கேட்டாங்க. பாருங்க, போட்டிங் உண்டு இங்கே. ஆக்சுவலி போட்டிங்லாம் உண்டு. நாங்கள் போட்டிங் போகலை. ஹாய், வாட் ஆர் யூ டூயிங்? பிளேயிங். இங்கே பார்த்தீங்களா மணல் காரணனால எப்பயாவது அலை வரும்னு நினைக்கிறேன். அலையே இல்லை. நாங்கள் லாஸ்ட் டைம் ஏரோ பீச்சுக்கு போனோம், அந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். அங்கே வந்து நல்லா அலை வந்தது, கடல் மாதிரியே. அப்படியே கிடக்கு பாருங்க, இங்கே இந்த இடத்துல அப்படியே இருக்கு.
இங்கே குட்டீஸ்லாம் குளிக்க வைக்கிறது மாதிரி வரணும். ஆனால் எனக்கு என்ன பயம்னா முதல்ல கிடக்குமோன்னு ஒரு பயம் வரும். லேக் விக்டோரியாலாம் முதல்ல இருக்குமாங்களா, அதனால பயமாக இருக்கும். ஆனால் இங்கே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. பார்ப்போம். நம்ம ஊரில் எவ்வளோ செலிப்ரேஷன் இருக்கும், அதெல்லாம் இல்லையா? அதுக்காக நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வெளியில் வந்து வருவோம். இங்கே நீங்கள் யுகாண்டாவில் இருக்கீங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாம் வந்தது இல்லைன்னா ட்ரை பண்ணுங்க, நல்லாயிருக்கும். நம்ம ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னா உகாண்டா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. உகாண்டால பாதி இடம் இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கிரீனரியா பச்சை பசேல்னு தான் இருக்கும் முக்கால்வாசி. ஓகே, பாய். இது வந்து நான் நிற்கிற பிளேஸ் வந்து ஒரு ஸ்கூலு. என்ன இன்னைக்கு இந்த கெட்டப்பில் வந்திருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஸோ இந்த கெட்டப் இருந்தாலே அதில் நம்ம தமிழ் சம்மந்தப்பட்டிருக்கோம். அது என்ன அப்படின்னா தமிழ் சங்கம் யுகாண்டா வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடத்துகிறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து வருஷம் எவ்ரி இயர் நடக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ப்ரோக்ராம் எப்படி நடக்குது, இந்த குழந்தைங்களுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், டான்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே யுகாண்டா புதுசாக வர்றீங்கன்னா யுகாண்டாலேயும் தமிழ்ச்சங்கம் இருக்குது. ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் தான் தமிழ்ச்சங்கம் ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ இது வந்து ஒரு கம்யூனிட்டி, உங்களுக்கே தெரியும்ல, ஹானா கம்யூனிட்டின்னு. ஸோ அங்கே ஸ்கூல் வச்சுருக்காங்க. இங்கே எல்லா குழந்தைங்களுமே படிப்பாங்க. இங்கே உள்ள யுகாண்டன்ஸு, இந்தியன்ஸு எல்லாருமே படிப்பாங்க. இது ஒரு நேஷ்னல் சிலபஸ் ஸ்கூலு. அடுத்து என்னோடய குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ட்ரெஸ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் இருக்க ஊரில் இந்த மாதிரியெல்லாம் ப்ரோக்ராம்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இவங்க டான்ஸ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு வெளியில் போயாச்சு. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணேன். ஏன்னா எப்படியும் எங்கள் பாப்பா வந்து இதை போட்டுட்டு ரொம்ப நேரம் இருக்க மாட்டா. அதனால் கரெக்டாக அந்த டைமுக்கு பண்ணுவோம் அப்படின்னு ஓரளவுக்கு அமைதியாக நின்னாங்க. என்னோட பசங்க வந்து இங்கே உள்ள யுகாண்டா ஸ்கூலில் படிக்கிறதுனால நம்ம தமிழ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கலை நிகழ்ச்சிகளோ எதுவுமே இருக்காது. அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அடுத்து தமிழ்ச்சங்கம் யுகாண்டா பொதுக்குழு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. அதில் வந்து புதிய நிர்வாகிகளை வந்து தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வெளிநாடுகளில் எந்த இடத்துக்கு போனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இங்கே யுகாண்டாலையுமே நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க, தமிழ்ச்சங்கம் இருக்குது. அப்புறம் வந்து இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஹோல் இந்தியன்ஸுக்கும் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஒரு நம்ம தனியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. தமிழ்ச்சங்கம் யுகாண்டா வந்து புதிய நிர்வாகிகள் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஸோ இது எப்போ நடந்தது அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் வந்து ஹாலிடேஸில் தான் வந்து இந்த ஏஜிஎம் வந்து நடக்கும். நீங்கள் இப்போ புதுசாக அந்த ஊருக்கு வர்றீங்க அப்படின்னா நீங்களும் வந்து உறுப்பினராக இதில் சேரலாம். இந்த வீடியோஸில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதில் பார்க்குறவங்க உங்கள் கூட படித்தவங்களாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம். இந்த வீடியோ மூலம் அவங்கள நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு அவங்களோட நேமை வந்து அதில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக அவங்கெல்லாம் வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டான்ஸஸ்லாம் நம்ம தனியாக தான் சொல்லி கொடுக்கணும், இங்கே உள்ள ஸ்கூலில் எல்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டான்ஸ் பண்ணாங்க. ஸோ சினிமா சாங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கே தெரியும் என்னால் அவங்க என்ன பாட்டுக்கு ஆடினாங்க அப்படிங்கிறது என்னால் இந்த சாங் அதில் போட முடியலை. அடுத்து ஒவ்வொரு குழந்தைங்களா அடுத்து ஃபேன்சி ட்ரெஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையும் வந்திருந்தாங்க. அடுத்து இவங்களுக்கு வந்து நான் லாஸ்ட் இயர் பாரதியார் வேஷம் போட்டு விட்டேன். அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் மகாத்மா காந்தி போட்டாங்க. இப்போ வந்து திருவள்ளுவர் போட்டாச்சு.
ஆக்சுவலி நான் வந்து ஓலைச்சுவடியில் வந்து எனக்கு தெரிஞ்ச குரல் எழுதி வச்சுருந்தேன். அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச குரல் சொன்னார். ஆனால் சொல்லும்போது அம்மா ஓலைச்சுவடினா வந்து பார்த்து தானம்மா படிக்கணும், அதனால தான் நான் அப்படி பார்த்து படித்தேன் அப்படின்னு சொன்னார். சில பேர் கமெண்ட் பண்ணுறவங்க வந்து பசங்களோட ஆக்சண்ட்டை வச்சு நீங்கள் தமிழ் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்குன்னு தனியாக ஸ்கூல் கிடையாது, அவங்க போகிற ஸ்கூல்லலாம் தமிழ் கிடையாது. ஆனால் எல்லா குழந்தைங்களும் மேக்ஸிமம் தமிழ் பேசுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா தமிழ் குழந்தைங்க கிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியலைன்னா கூட தமிழில் பேசுவாங்க. அப்போ தான் திரும்ப குழந்தைங்க வந்து பேசுவாங்க அப்படிங்கிறதுனால. நீங்க யாரு? அவ யார்? ஆமாவா? அவங்கள பார்த்துருக்கீங்களா? இப்படிதான் இருப்பாங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ டாக்டர். அடுத்து வெண்பா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஔவையார் பாட்டி தான். ஸோ அவங்க வந்து கஷ்டப்பட்டு ஔவையார் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. அதுக்கு மேலே மேபி அடுத்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. அடுத்து இந்த க்யூட்டாக அந்த குட்டி பாப்பாவுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து ஸ்கூலில் தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நடக்கும். ஸோ மேக்ஸிமம் டீச்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க பேரண்ட்ஸு தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நீங்க யாரு? No names. Okay? முன்னாடியே சொன்னோம். Okay? No names. வெண்பா படிக்கிற ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் தான். ஸோ 2 or 3 இந்தியன்ஸ் தான் ஒரு கிளாஸ்க்கே இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்திருக்கும். நீங்க யாரு? Chechiyo. Wow. Welcome, Chechi. I am the father of Indian Constitution. I am Ambedkar. Lovely. Kumaran. எங்கிருந்து வந்திருக்கீங்க? சூப்பர். Not queen of Sivahange estate. I'm proudly to say I'm the first queen to war against British and regain my kingdom. Vetrivel Veeravel. Thank you all. நீங்கள் இருக்க வெளிநாடுகளில் இந்த மாதிரி தமிழ்ச்சங்க ப்ரோக்ராம் நடக்குமா? என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும்? ஸோ எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நிறைய பேர் வந்து தமிழ் பாட்டு பாடினாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக போச்சு இந்த ப்ரோக்ராம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாப்பா வந்து தனியாக சோலோ டான்ஸ் ஆடினாங்க. இவங்களும் செம்மையாக டான்ஸ் பண்ணாங்க. அடுத்து இவங்களும் சூப்பராக பழைய பாடல்கள் பாடினாங்க. எனக்கு ஆசை தான், ஆனால் நம்ம வந்து பாட்டெல்லாம் நம்மளோட வீடியோஸில் போட முடியாதா, அதனால் வந்து போடலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க ஃபுல்லாக வந்து தமிழ் பாட்டுக்கு தான் வந்து இவங்க டான்ஸ் பண்ணாங்க. Age category 10 to 15. Number 8 goes to first prize. First prize goes to number 8.
எல்லாருக்கும் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அப்புறம் செகண்ட் ப்ரைஸ், அப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ குட்டீஸ்லாம் ரொம்ப ஹாப்பி. நம்ம தமிழ்நாட்டு குழந்தைங்க வந்து இங்கே உள்ள ஸ்கூலில் வந்து ஃபைனல் எக்ஸாம் முடிப்பாங்க. ஸோ நம்ம ஒரு 10th 12th அந்த மாதிரி அவங்க முடித்தவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவார்ட் கொடுப்பாங்க. ஸோ சில பேருக்கு பசங்க வெளியூரில் படிக்கிறதுனால அவங்க பேரண்ட்ஸும் வந்து வாங்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ நீங்கள் யாராவது நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, வீடியோ பார்த்துட்ருக்கோம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிடுறேன். பரோட்டா, தயிர் சாதம், அப்புறம் கீ ரைஸு, அப்புறம் பருப்பு. நான்வெஜ் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி. இதுதான் ஃபுல்லாக அப்படியே நம்ம ஊர் சாப்பாடு தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நன்றி, வணக்கம், பாய்.